ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எடுக்க போகும் புதிய முயற்சியால் அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது. அதாவது மறைந்த ஜெயலலிதா அம்மாவோட பாணியை பின்பற்றும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கரூர் பிரச்சனைக்கு பிறகு அதிமுக மற்றும் தாவேக இந்த இரண்டு கட்சியுமே இணைய இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? 2026ல உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்கின வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, தளபதி விஜய் சார் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மாவோட எந்த பாணியை விஜய் சார் பின்பற்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதில் முதலாவதாக கரூர் பிரச்சனைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இனிமேல் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அதன் தலைநகர் பகுதிகளுக்கு செல்லாமல், அதாவது விக்கிரவாண்டி, மதுரை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் பிரச்சாரம் பண்ணாமல் புறநகரில், அதாவது நகரத்திற்கு வெளியே காலி மைதானத்தை தேர்ந்தெடுத்து ஒரு சிறிய மேடை போட்டு அந்த ஒரு காலி மைதானத்தில் இதன் பிறகு பிரச்சாரம் நடத்த விஜய் சார் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மண்டல வாரியாக மேற்கொண்ட விசாரணை போல விஜய் சார் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது மாவட்டத்தின் மைய பகுதியில பண்ணாம அந்த மாவட்டத்தின் வெளிப்பகுதியில ஒரு காலி கிரவுண்ட்ல ஒரு சிறிய செட் போட்டோ அங்கே பேசினா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்பே வந்து கிடையாது. இதன் பிறகு பிரச்சாரத்தின் போது பேருந்தில் நின்று பேசாம காலி கிரவுண்ட்ல பேச போவதாக ஒரு முடிவை தளபதி விஜய் சார் எடுத்திருக்கிறாங்களாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்தவரை இந்த ஒரு முடிவு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.